ஈரோடு கிழக்கு தொகுதியில் மறுபடியும் இடைத்தேர்தல் வரப்போகுது. நம்மளுடைய EVKS இளங்கோவன் ஐயா இறந்து போயிட்டாரு. ஸோ அதனால் தமிழக காங்கிரஸுடைய தலைவர் செல்வ பெருந்தகை என்ன சொல்கிறான்னா, டெஃபினட்டாக திமுக இந்த தொகுதியை எங்கள் காங்கிரஸ் கிட்டேருந்து பறிக்காமல் இருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம் அப்படிங்கிறாரு. அரசியலில் இதெல்லாம் சாதாரணமாப்பா அப்படிங்கிறது நீங்கள் அந்த நம்பிக்கையெல்லாம் வைக்க வேணாம். எப்போ வேணாலும் எப்படி வேணாலும் பறிக்கப்படலாம். ஏன்னா அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து சமீபத்தில் அங்கே பிஜேபியோட கூட்டணி வச்ச அந்த சிவசேனா ஏக்நாத் ஷிண்டே முதல்வர் பதவியில் இருந்து நின்று ஜெயிச்சார். ஆனால் பெரும்பான்மையில் அவங்க கூட்டணியில் ஜெயிச்ச பிஜேபிங்கிறனால கடைசி வரைக்கும் ஏக்நாத் ஷிண்டேவே வந்து ரீட்டைன் பண்ணட்டும், முதல்வராக இருக்கட்டும் தான் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் அந்த தேவேந்திர பட்நாயக் அந்த இதில் இருந்தவர் வந்து நான் தான் முதல்வராக பிஜேபின்னு கடைசியாக அந்த பிஜேபியில் இருக்கிற தேவேந்திர பட்நாயக் வந்து முதல்வர் ஆக்கிட்டாங்க. ஏக்நாத் ஷிண்டேக்கு வந்து பல்பு கொடுத்துட்டாங்க. அந்த கணக்காக இடைத்தேர்தல் வந்து நெருங்கி வரட்டும். அந்த நேரத்தில் காங்கிரஸ் ஆட்களையே நிற்க வைக்கிறாங்களான்னு பார்ப்போம். இல்லாட்டி உங்ககிட்ட இருந்து டிஎம்கே பறிச்சுக்கு தான் பார்ப்போம். பட் ஹோப்ஃபுல்லி பறிக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறோம் மிஸ்டர் செல்வ பெருந்தகை. பட் இவ்வளோ நாள் வந்து அந்த EVKS இளங்கோவன் அவங்க குடும்பத்தினருக்கு வந்து அந்த ஈரோட்டில் வந்து ஏன் பதவி வந்து கொடுத்துட்டு இருந்தாங்கன்னா, பிகாஸ் வந்து அந்த ஒரு சின்ன கர்ட்டசி அவர் வந்து சம்மாவ் ரிலேட்டட் டு தந்தை பெரியார் ஐயாவுடைய அண்ணனுடைய பேரங்கிறனால கொடுத்துட்டு இருந்தாங்க. பட் இனிமேல் நீங்கள் யார் வந்து அவருக்கு ரிலேட்டடாக இருக்க போகிறீங்க? அப்படியே இருந்த EVKS இளங்கோவன் ஐயாவுடைய பையனும் சென்ற வருடம் வந்து இறந்து போயிட்டார், காலமாயிட்டார். ஸோ இதெல்லாம் யோசிக்கும் போது எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி இது என்னுடைய கெஸ், டிஎம்கே பீப்புள் வந்து காங்கிரஸுக்கு அந்த இடத்த விட்டு கொடுக்க மாட்டாங்கன்னு தான் நம்புகிறோம். பட் 2026 எலெக்ஷனை மைண்டில் வச்சுக்கிட்டு காங்கிரஸுடைய கூட்டணி கண்டினியூ ஆகணுங்கிறதுக்காக ப்ராபப்ளி தே வில் கிவ் யூ தட் பிளேஸ். பார்ப்போம். வரப்போகிற பீகாருடைய அசம்பிளி எலெக்ஷனுக்கு வந்து டெஃபினட்டாக நிதிஷ்குமார் தான் நாங்கள் முன்னிலைப்படுத்தி அவர் தான் முதல்வர் கேண்டிடேட்டாக நிற்க வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வந்து சொன்னார். பட் அந்த சைடில் வந்து லாலு பிரசாத் யாதவ் என்ன சொல்கிறேன்னா, ஐயா தம்பி பையா நிதிஷ்குமார் பையா, ஹியர் ஆல்வேஸ் டோர் ஓப்பன்ஸ், நீ வேணால் எங்கள் கூட வந்து ஜாயின் பண்ணி கூட்டணி கட்சியாக வந்தனா உனக்கு நாங்கள் முதல்வர் பதவி இதுக்கு தரோம் அப்படின்னாரு. அதுக்கு நிதிஷ்குமார் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, எப்போ உங்களோட சேர்ந்து பலமுறை நான் கூட்டணி வச்சு நீங்கள் நிறையா ஊழல் பண்ணி இந்த நாடை வளர விடாமல் பண்ணிட்டீங்க பீகார் மாநிலத்தையே, உங்கள் கூட மட்டும் நான் சேரவே மாட்டேன்டா அப்படிங்கிற இதை இவங்க கார்ட்டூனாக நகைச்சுவையாக போட்டு திறந்து வச்ச கதவோடு நம்மளுடைய லாலு பிரசாத் சைலாக நிற்கிறாரு. அங்கே நிதிஷ்குமார் வந்து அதை எட்டி பார்த்துட்டு இருக்கிற மாதிரி ஏதோ ஃபோட்டோ போட்டு வச்சுருக்கிறாங்க. எல்லாம் நகைச்சுவை தான். அட்லீஸ்ட் புகைப்படம் மூலமாக நமக்கு வந்து மக்களுக்கு வந்து ஒரு அந்த கண்டென்ட்டை வந்து கொண்டு போய் சேர்க்குறாங்க. அது பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சமீபத்தில் டெல்லியில் வந்து கிராம பாரத திருவிழா 2025 நடந்துச்சு. அதில் கலந்து கொண்ட நம்மளுடைய பாரத பிரதமர் மோடி ஐயா என்ன சொல்கிறாருன்னா, நம்மளுடைய கிராமங்களில் வந்து இந்த சாதி பெயரில் கிராமங்களில் மக்கள்கிட்ட இருக்கிற அமைதியை சீர்குலைக்க முயற்சி செய்கிறார்கள் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. அதை கேட்கும்போது ஐயா ஏதோ அவங்களால முடிஞ்சது ஏதோ சாதி பெயரில் வந்து அமைதியை சீர்குலைக்க பார்க்குறாங்க. நீங்கள் பண்ணிகிட்ருக்கிறதெல்லாம் பார்த்தா கொஞ்சம் மதம் ரிலேட்டடாக தெரியுது. அது நீங்கள் உங்களுக்கே அந்த உணர்வு இருக்கும். உனக்கு நீ சாதியை எடுத்துக்கிட்டியா, அந்த பக்கம் ஒருத்தன் இனத்தை எடுத்துக்கிட்டானா, நான் மதத்தை எடுத்துக்கிறேன்டா, அது மூலமாக வந்து நான் பாலிடிக்ஸ் பண்ணுறேன்டா அப்படிங்கிறது தானே நாங்கள் கண்கூடாக பார்த்துட்ருக்குறோம். இருந்தாலும் அதை மீறி நீங்கள் அந்த கிராம பாரத திருவிழாவில் போய் இதை பேசியிருக்கிறீங்க. அந்த கிராம பாரத திருவிழாவே வந்து மெயினாக வந்து கிராமப்புறத்தில் எப்படி பொருளாதாரத்தையும் கல்வியும் உயர்த்தலாம், விவசாயத்தில் வந்து எப்படி வந்து இன்னும் மேம்படுத்தலாம், இது யார் இதில் எப்படிலாம் இன்வெஸ்ட் பண்ணலாம், கிராமப்புறத்தில் எல்லா வசதிகளும் எப்படி பண்ணலாம், இதை பற்றி பேசுவீங்கன்னு பார்த்தா அங்கே போய் வந்து சாதியின் பெயரால் வந்து மக்களிடையே வந்து பிரிவினை உண்டாக்கி அமைதியை சீர்குலைக்கிறார்கள்னு அங்கேயும் போய் அரசியல் பேசி இது பண்ணுறீங்க. பார்த்தீங்களா என்னத்தை சொல்கிறது. சமீபத்தில் திருவள்ளுவர் மாவட்டத்தை சார்ந்த சிறுமி தானியா, அந்த தானியாவுக்கு வந்து முகச்சிதைவு ஏற்பட்டிருக்கு சிறு வயதுலேருந்தே பிறக்கும் போதே. ஸோ அந்த முகச்சிதைவு ஏற்பட்டனால தானியா வந்து லோவாக ஃபீல் பண்ணியிருக்காங்க. நாம் இப்போ நம்மளுடைய முதல்வருக்கு வந்து நம்ம இந்த இதெல்லாம் அனுப்பலாம், குறுஞ்செய்திலாம் அனுப்பலாம் நம்மளுடைய குறைகள். அந்த மாதிரி நம்மளுடைய அந்த முகச்சிதைவால் பாதிக்கப்பட்ட அந்த தானியா வந்து இந்த மாதிரி எனக்கு இப்படி ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னு நம்மளுடைய முதல்வர் MK ஸ்டாலின் ஐயாவுக்கு மெசேஜை அனுப்பிச்சிருக்கிறாங்க. அதை பார்த்த நம்மளுடைய முதல்வர் ஐயா கொஞ்சம் ரொம்பவே ஃபீல் ஆகிட்டு அவர் உடனே இந்த முகச்சிதைவை சரி பண்ணுறதுக்கு என்னெல்லாம் செலவாகுமோ அதை நம்மளுடைய கவர்மெண்ட் எடுத்துக்கும். ப்ளஸ் உனக்கு வந்து நாங்கள் வந்து புதுசாக ஒரு வீடு கட்டித்தரோன்னு திருவள்ளூர் மாவட்டத்தில் வந்து நடக்கிற கட்டுமான பணியில் அவங்களுக்காக ஒரு வீடு கட்டப்பட்டு அவங்களுக்கு வந்து அந்த வீட்டுடைய சாவியை வந்து பரிசாக அன்பளிப்பாக வழங்கியிருக்கிறாரு. அந்த பொண்ணுக்கு ஏதோ ஒரு பாசிட்டிவ் மோட்டிவேட்டிங்
நம்ம நல்லா இருக்கிறவனுக்குலாம் ஒன்றும் தேவையில்லைங்க. எப்பயுமே காடே சொல்லுவார்ல, கஷ்டப்படுறவங்க கூட தான் நம்ம இருக்கணும். ஸோ இப்படி கஷ்டப்படுறவங்களை வந்து நம்ம என்கரேஜ் பண்ணால் அதுவே ரொம்ப சந்தோஷம். என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் இடி, அதாவது அமலாக்கத்துறை, அவங்க ஐ திங்க் தமிழகத்தில் ரொம்ப நாளாக சுற்றுப்பயணம் மேற்கொண்டுட்டு இருக்கிறாங்க. ஏதோ டூர் மாதிரி தான் வந்திருக்காங்க போல, இங்கே ஆல்ட்டை போட்டாங்க போல. காட்பாடியில் இருக்கிற கிங்ஸ்டன் காலேஜோடைய ஓனர் கதிரானந்த், துரைமுருகன் அவர்களுடைய பையன், அவங்க கல்லூரிக்குள்ளே போயிட்டு அடி நோண்டுறாங்க, அவங்க துப்பு துலக்கிக்கிட்டே இருக்கிறாங்க. பல கோடிகளும் சிக்குது, பல டப்பாவும் கிடைக்குது, அப்படி இப்படிங்கிறாங்க. ஸோ இது ரிலேட்டடாக வந்து நம்மளுடைய ஜோதிமணி, காங்கிரஸுடைய எம்பி, கரூர் அந்த தொகுதியை சார்ந்தவர்கள், அவங்க சமீபத்தில் வந்து கோடாங்கிப்பட்டிக்கு வந்து போயிருந்தாங்க. அங்கே போயிருந்தப்போ பெண்கள் ஆரத்தி எடுத்து கூப்பிடும் போதே வந்து அவங்க வந்து கடைசியாக வந்து ஓட்டு கேட்டு வந்தப்போ வந்தீங்க, இப்போ தான் வரீங்க அப்படின்னாங்க. அதுக்கு இவங்க பதிலுக்கு ஜோதிமணி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்படி நான் ஓட்டு கேட்க வரும்போது தான் சொன்னீங்க, போன முறை ஜெயிச்சப்போ வந்தீங்க, 5 வருஷத்துக்கு இப்போ தான் வரீங்க. ஸோ கேள்வி கேட்குற எல்லாருமே ஒரே பெண்களாக தான் இருக்கீங்க, நீங்கள் யாருக்கிட்டையும் காசு வாங்கிட்டு சேம் கேள்வியே கேட்குறீங்க அப்படின்னு அவங்களுக்குள்ள சலசலப்பு வந்தோடனே அப்போ இந்த அமலாக்கத்துறை மேட்டரை வந்து அந்த இடத்துல வந்து நிருபர்கள் கேட்டிருக்கிறாங்க. அதுக்கு நம்மளுடைய ஜோதிமணி என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, இந்த அமலாக்கத்துறை வந்து ஏதோ என்னை வந்து இந்த விஜயபாஸ்கராக இருக்கட்டும், இல்லை செந்தில் பாலாஜியாக இருக்கட்டும், ஏன்னா செந்தில் பாலாஜி விஜயபாஸ்கர்லாம் அந்த கரூர், புதுக்கோட்டை அந்த ஏரியா பக்கம், ஸோ இவங்கெல்லாம் என் கூட ரிலேட்டட் ஆனவங்க அப்படின்னு வந்து சும்மா எழுதுகிறாங்க. அப்படி பார்த்தா வந்து அண்ணாமலுடைய அக்கா ஹஸ்பண்ட் சிவகுமாருடைய ரிலேட்டிவ்ஸ் எல்லார் வீட்டுக்கும் அமலாக்கத்துறை போன வாரம் போயிட்டு 25 கோடி ரூபா கிட்ட வந்து எடுத்துருக்குறாங்க. 250 கோடி ரூபாய்க்கு மேலே ஃபைல்ஸ்லாம் இருக்குங்கிறாங்க. அப்போ அண்ணாமலைக்கும் அந்த இது பிடிப்பட்டவர்களுக்கும் வந்து தொடர்பு கிடையாதா? அண்ணாமலுடைய அக்கா புருஷனுடைய ரிலேட்டிவ்ஸ் தானே எல்லாருமே இவங்களுடையது. அப்போ அண்ணாமலைக்கு அதில் சம்மந்தம் உண்டு இல்லை, என்ன மட்டும் செந்தில் பாலாஜி விஜயபாஸ்கர் கூட வந்து எல்லாம் ரிலேட்டடு அப்படி இப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னு அமலாக்கத்துறையை பார்த்து ஒரு இப்படி நாக்கில் கொக்கி மாட்டுற மாதிரி ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாங்க ஜோதிமணி, காங்கிரஸ் எம்பி.